ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நரேட்டிவ் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற திரைப்படத்தோட பேர் என்னன்னா ஆனபிள்ங்கிற ரத்தம் தெறிக்க தெறிக்க அடுத்தவங்களை கொன்னு அவங்களே சாப்பிடுற ஒரு கொடூர சைக்கோ திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த படத்தோட 2 பார்ட்டை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க அது இன்னும் பார்க்கலனா ஐ பட்டன்ல லிங்க் தரேன். அந்த 2 திரைப்படத்தை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு பணக்காரனை காட்டுறாங்க. ஆனா அவன் நம்ம சைக்கோ டாக்டரால பயங்கரமா டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்கான். அவன் மூஞ்சில கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கு. அவன் நம்ம சைக்கோ டாக்டர் எப்படியாவது கொண்டாகணும்னு வெறியில சுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அவன் ஒருத்தன் பார்க்க வந்திருக்கான். இவன் வேற யாரும் கிடையாது, நம்ம சைக்கோ டாக்டர் இருந்த ஜெயில இவன் தான் இன்சார்ஜ். இப்ப நம்ம பணக்காரருமே இந்த இன்சார்ஜ்காரனை பார்த்து எதுக்காக இங்க வந்த, அந்த சைக்கோ டாக்டரை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லு, அவன் யாரோட எல்லாம் பேசுவான் அப்படின்னு கேட்க இவன் என்ன சொல்றானா, பெருசா அவரு யாரோடையும் பேச மாட்டாரு, என் கூட மட்டும்தான் நல்லா பேசுவாரு, இது வரைக்கும் அவரு மித்தவங்க கூட பேசினா பார்த்ததே கிடையாது, அவரை பார்க்க வரவங்க கிட்ட கூட ரூடாவே பிஹேவ் பண்ணுவாரு. ஆனா ஒரு நாள் ஒரு பொண்ணு அவரை விசாரிக்கணும்னு வந்தா, அந்த பொண்ணோட மட்டும் இவரு நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணை இவரு லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணோட பேர் ஸ்டார்லிங். அந்த பொண்ணு ஒரு FBI ஏஜென்ட். நான் எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கேன்னா உங்களுக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். இந்த gift உங்களுக்கு வேணும்னா எனக்கு நீங்க $25,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல இவரு $25,000 கொடுத்து அந்த gift வாங்குறாரு. என்ன பொருள் உள்ள இருக்குன்னு பார்த்தா நம்ம சைக்கோ டாக்டர் யாரையும் கடிச்சிட கூடாதுன்னு அவர் வாயில ஒரு மாஸ்க போட்டு விட்டுருப்பாங்க. அந்த மாஸ்க் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட குடுக்குறான். இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஸ்டார்லிங்க காட்டுறாங்க. போன படத்துல பார்த்த ஸ்டார்லிங் இந்த திரைப்படத்துல நடிக்கல, அவங்களுக்கு பதிலா இந்த படத்துல இவங்க தான். இப்போ நம்ம ஸ்டார்லிங் அவ க்ரூவோட சேர்ந்து ஒரு மாஃபியா கேங்க பிடிக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆனதான் தெரியுது இவங்கள மாதிரியே இன்னொரு FBI ஏஜென்ட் அந்த மாஃபியா கேங்க பிடிக்கிறதுக்கு அங்க வந்திருக்காங்க. ஸ்டார்லிங்குமே இந்த விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் பிளான போட்டு 2 பேருமே அந்த மாஃபியா ஏஜென்ட் பிடிக்கலான்னு ஒரு முடிவுக்காராங்க. அந்த கேங்கோட லீடர் வெளியே வருவாங்களான்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த லீடரும் வெளியே வர பார்த்தாது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கையிலயுமே ஒரு கை குழந்தை இருக்கு. இத பார்த்து நம்ம ஸ்டார்லிங்குமே வேணாம், இந்த மிஷனை அபார்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல FBI குரூப் இருக்குல்ல அவனுங்களாம் சுட ஆரம்பிக்க இப்ப அந்த இடமே போர்க்களமா மாறுது. எல்லாரும் மாத்தி மாத்தி சுட அங்க நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. இப்ப அந்த ஸ்டார்லிங்குமே அந்த லீடரை பார்த்து மரியாதையா சரண்டர் ஆக அப்படின்னு சொல்ல அவன் நம்ம ஸ்டார்லிங்கே சுட்டுட்டா. நல்லதா நம்ம ஸ்டார்லிங்க்கு ஒன்னால, ஏன்னா அவ புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருந்தா. இப்போ நம்ம ஸ்டார்லிங் என்ன பண்றானா அந்த லீடரை அங்கேயே சுட்டு தள்ளிடுறா. இந்த விஷயம் காட்டு தீயா பத்தி எரியுது. ஹியூமன் ரைட்ஸ் அது இதுன்னு நம்ம ஹீரோயினை கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. அது எப்படி அவங்க எவ்வளவு கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க குழந்தை கையில இருக்கும் போது நீங்க அவங்கள சுட்டு தள்ளி இருப்பீங்க. நீங்க சுட்டது ஒரு கிரிமினல் கிடையாது, ஒரு கை குழந்தையோட அம்மாவை. எப்படி நீங்க இப்படி பண்ணலான்னு ஒருத்தர் நம்ம ஹீரோயினை பயங்கரமா கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இவங்க இந்த மாதிரி கேள்வி போது அங்கிருந்து ஒருத்தருக்கு போன் கால் வருது. அவருமே மீட்டிங்க கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை தனியா கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒருத்தர் ஒன்ன மீட் பண்ணணுமாமா அப்படின்னு சொல்ல அந்த ஒருத்தர் வேற யாரும் கிடையாது, நம்ம பணக்காரன் தான். ஹீரோயினுமே எதுக்காக நான் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்க அவர் என்ன சொல்றாருன்னா, சைக்கோ டாக்டரை பத்தி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு தெரிய வந்திருக்கு, அதனாலதான் உன்னை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல இவ்வளவு இப்போ அங்க கிளம்பி போறா. நம்ம பணக்காரனுமே ஸ்டார்லிங்க பார்த்து நீதான் ஸ்டார்லிங்கா, என் மூஞ்ச பாத்தியா அவன் எப்படி ஆக்கி வச்சிருக்கானு, அவனை நான் சும்மா விட மாட்டேன், எல்லாரும் மாதிரி எனக்கு அவனை டாக்டரா தான் தெரியும், அவனும் நானும் நல்லா தான் பழகிட்டு இருந்தோம், ஒரு நாள் அவனைய வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தேன், நாங்க 2 பேரும் நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஜாலியா இருந்தோம், திடீர்னாவே என்ன மயக்கிட்டான், நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல, அவன் ஒரு கண்ணாடி துண்ட என்கிட்ட கொடுத்து என் மூஞ்சி என்னையே வெட்டிக்க சொன்னா, கீழே விழுகிற என்னோட தோலை என் நாய்க்குட்டிக்கு ஃபீட் பண்ணிட்டான், என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா அவனை நான் சும்மா விட மாட்டேன். இதை கேட்ட நம்ம ஹீரோயினுமே என்ன எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு கேட்க இப்ப அந்த பணக்காரன் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஸ்டார்லிங்க பார்த்துமே இது வேற யாரோடதும் இல்ல, அந்த சைக்கோ டாக்டரோடது தான், எனக்கு இது ஒரு பார்சல்ல வந்துச்சு அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஸ்டார்லிங்குமே அந்த எக்ஸ்ரே எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா ஸ்டார்லிங்குமே போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து ஒரு ஃபுட்டேஜ் பாத்துக்கிட்டு இருக்கா. செகண்ட் பார்ட்ல நம்ம சைக்கோ டாக்டர் ஒரு நர்ஸ கடிச்சு சாவடிச்சிருப்பாருன்னு சொல்லிருப்போம்ல, அந்த வீடியோ தான். அந்த டைம்ல அவர் தடுக்க போய் தான் அவரோட கை உடைஞ்சிருக்கும். அந்த எக்ஸ்ரே தான் இப்ப இவகிட்ட இருக்கு. இவ இந்த மாதிரி வீடியோ பார்த்து இருக்கா. அப்ப அந்த இடத்துல அந்த இன்சார்ஜ்காரன் இருக்கான். இந்த இன்சார்ஜ்காரன் மட்டும்தான் சைக்கோ டாக்டரை அந்த ஜெயில பாத்துக்கிட்டவங்கள உயிரோட இருக்கான். இப்போ நம்ம ஸ்டார்லிங் என்ன பண்றானா அந்த இன்சார்ஜ்காரனை பாக்குறதுக்காக அவன் வீட்டுக்கு போறான்.
அவனே ஸ்டார்லிங் என்ன கேக்குறானா, சைக்கோ டாக்டரை அடைச்சு வச்சவங்க எல்லாத்தையுமே டாக்டர் கொண்டுட்டாரு, ஆனா உன்னை மட்டும் அவரு சாகடிக்கவே இல்ல. அவர் ஜெயில இருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் உனக்கு ஏதோ போன் கால் பண்ணாரா, இல்ல உனக்கு ஏதோ லெட்டர் வந்துச்சா அப்படின்னு கேட்க, அவர்கிட்ட நான் ரொம்ப கைண்டா நடந்துக்குவேன், யாரெல்லாம் அவர்கிட்ட ரூடா நடந்துக்கிறாங்களோ அவரை மட்டும்தான் அவரு சாகடிப்பாரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஸ்டார்லிங்குமே டாக்டர் யூஸ் பண்ண எல்லா பொருளும் எங்க அப்படின்னு கேட்க, இவனுமே அதெல்லாம் நாங்க எப்போ தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஸ்டார்லிங் அதெல்லாம் தூக்கி நாங்க எப்போ வாரம் தான் அவரோட பொருட்களை ஒருத்தருக்கு வித்துக்கிட்டு இருந்திருக்க, இந்த மாதிரி அவரோட எல்லா பொருட்களையும் வித்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இவனுமே ஆமா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் என்னால தர முடியும், இங்க பாருங்க இந்த டேப்ல நீங்களும் சைக்கோ டாக்டர் பேசின எல்லா ஆடியோவும் இருக்கு, இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணது நான் கிடையாது, அந்த ஜெயில் வார்டன் தான், இந்தாங்கன்னு அந்த டேப் ரெக்கார்டரை கொடுக்க, இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அந்த ஆடியோவை போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா. இப்ப அவளுக்கு ஒரு பார்சல் வருது, ஒரு லெட்டர் மட்டும் கொஞ்சம் வினோதமா இருக்கு, இவளுக்கு ஒரு டவுட் இருக்கு, சைக்கோ டாக்டர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்த மாதிரி தெரியுது, இவளுமே கைக்கு கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த லெட்டரை ஓபன் பண்ணி படிச்சு பார்த்தா, ஹாய் டார்லிங் எப்படி இருக்க, நியூஸ் சேனல்ல உன்னை பத்தின விஷயங்கள்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன், மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு, பஃபலோ பில்ல புடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு வாழ்க்கையில ஒண்ணு பெருசா இல்ல போல இருக்கு, ரீசெண்டா இப்பதான் FBI-யோட வாண்டட் கிரிமினலிஸ்ட்ல என்னோட பேர் இருக்கிறத பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சதுக்கு காரணம் நீ தான் நினைக்கிறேன், நீ நானும் சீக்கிரமா மீட் பண்ண போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல போட்டிருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அந்த லெட்டர்ல ஒரு சென்ட் ஸ்மெல் வர, சென்ட் உருவாக்குற எக்ஸ்பர்ட் கிட்ட போய் அந்த லெட்டர் கொண்டு போய் காட்டினா, அவங்களுமே அதை மோந்து பார்த்துட்டு இந்த பெர்ஃபியூம் எல்லாம் இங்க உருவாக்க மாட்டாங்க, இதெல்லாம் யூரோப்ல தான் இருக்கும், அது மட்டும் இல்லாம இந்த சென்ட்டை எங்கேயுமே எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க, இந்த சென்ட்டுமே சில கடைகளை மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, இங்க இருந்து கட் பண்ணா யூரோப்பை காட்டுறாங்க. டாக்டர் தன்னோட பேரை டாக்டர் ஃபில்லுன்னு மாத்திக்கிட்டு ஒரு லைப்ரரியில வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு கேஸ் விஷயமா இவரை பாக்குறதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் வரான், இவனை நம்ம இன்ஸ்பெக்டர்னு கூப்பிடுவோம், இவங்க ரெண்டு பேரும் பார்த்து நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இன்ஸ்பெக்டரும் அங்கிருந்து கிளம்பி அவரோட ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா, அவனோட அசிஸ்டன்ட் சென்ட் கடையோட ஃபுட்டேஜ போட்டு பார்த்துட்டு இருப்பான். இத பார்த்து நம்ம இன்ஸ்பெக்டருமே யாருக்காக இதை பாக்குற அப்படின்னு கேட்க, அவனோட அசிஸ்டன்ட்டுமே இல்ல சார் FBI-ல இருந்து இந்த கடைகளோட ஃபுட்டேஜ கேட்டிருக்காங்க சார், அதை அனுப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த போலீஸ்காரனோட அசிஸ்டன்ட் ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப நம்ம இன்ஸ்பெக்டருமே அவனோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இருக்கிற ஃபுட்டேஜ் பார்த்தா அதுல நம்ம சைக்கோ டாக்டர் இருக்காரு. நம்ம சைக்கோ டாக்டர் மேல லைட் கிடைக்கூடாதுன்னு நம்ம சைக்கோ டாக்டர் எந்த கடைக்கு போனாலும் அவரோட பிங்கர் பிரிண்ட் யாருக்கு கிடைக்க கூடாதுன்னு எல்லா பிங்கர் பிரிண்ட்டையும் அழிக்கிறத இவன் பாத்துறான். அதனாலயே நம்ம சைக்கோ டாக்டர் மேல நல்லாவே சந்தேகம் வருது. இப்ப இவன் என்ன பண்றானா, அவன் வீட்டுல உட்காந்து சைக்கோ டாக்டரை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இவன் ஒய்ஃப் இவனை பார்த்து டிராமா பிளே பண்றதுக்கான டிக்கெட் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்க, இவனுமே வாங்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் ஒய்ஃபுக்கு ரொம்ப நாளா டிராமா பாக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனா அந்த டிக்கெட் ரொம்பவே காஸ்ட்லி, அதனால இவனுமே வாங்காம இருப்பான். இப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன அவனோட கம்ப்யூட்டர்ல FBI-யோட வாண்டட் கிரிமினலிஸ்ட பாக்குறான். அதுல நம்ம சைக்கோ டாக்டரோட பேர் இருக்க. இவன் பயங்கரமா ஷாக் ஆகி அதுல போய் பார்த்துட்டு இருக்கான். அதுல யார் நம்ம சைக்கோ டாக்டரை புடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 21 கோடி கொடுக்கறதா அதுல போட்டிருக்கு. இவனுமே அதுல போட்டிருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறான். சன்மானம் கொடுக்கறவங்க வேற யாரும் கிடையாது, அந்த பணக்காரன் தான். அந்த பணக்காரனோட ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த டாக்டரோட பிங்கர் பிரிண்ட் எங்களுக்கு அனுப்புங்க, அதை மட்டும் நீங்க அனுப்பிட்டீங்கன்னா பாதி பணத்தை உங்களுக்கு தந்துடுவோம், மீதி பணத்தை அவர் எங்க இருக்காருன்னு காட்டி கொடுத்துட்டு நீங்க ஃபுல் அமௌண்ட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கால்ல சொல்ல, இந்த இன்ஸ்பெக்டருக்குமே பணத்து மேல இருக்கிற ஆசைனால நம்ம சைக்கோ டாக்டரோட பிங்கர் பிரிண்ட் எடுக்கலான்னு அவனோட வீட்டுக்கே போறான். வீட்டுக்கு போக நம்ம சைக்கோ டாக்டருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இவன் நம்மள வேவு பாக்குறான் அப்படின்ட்டு கையில எப்ப பார்த்தாலும் கிளவுஸ் போட்டுட்டே இருக்காரு. ஆனா நேரம் போக போக நம்ம இன்ஸ்பெக்டருக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிக்குது, எங்க நம்மளையும் கொன்னு தின்றுவானோன்னு. இன்ஸ்பெக்டர் ரொம்பவே பயந்துகிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டருக்கு அன்னைக்கு நல்ல காலம், உயிரோட அங்கிருந்து வெளியே வராரு. இந்த இன்ஸ்பெக்டருமே ரொம்ப நாள் காரனை கூப்பிட்டு ஒரு பிட் பாக்கெட் காரனை கூட்டிட்டு வந்து அவன் கையில ஒரு காப்பை கொடுக்கறாரு. சைக்கோ டாக்டரோட பர்ஸ் அடிக்க நீ ட்ரை பண்ணு, கண்டிப்பா அவரு உன்னோட கையை பிடிப்பாரு, உன் கையில இருக்கிற இந்த காப்புல அவரோட பிங்கர் பிரிண்ட் விழுக்கும், அவரோட கைரேகையை மட்டும் நீ எங்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துரு, உனக்கு ஒரு நல்ல பணத்தை தர அப்படின்னு சொல்ல, இந்த பிட் பாக்கெட் காரனுமே ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்டரை நோட்ட விட்டுட்டு இருக்கான். அவரே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம டாக்டர் யாரு, இவன் பின்னாடி ஒருத்த வரத இவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு யாருமே இல்லாத ஒரு சந்துல இந்த பிட் பாக்கெட் காரனோட வயிற்றுலே கிழிச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஆனா இந்த பிட் பாக்கெட் காரன் கொடுத்த காசுக்கு மேல நடிக்கிறானுங்கிற மாதிரி உசுர கொடுத்து போலீஸ்காரனுக்காக கைரேகைய
அந்த காப்புல வாங்கியிருக்கான். இப்ப நம்ம போலீஸ்காரன் என்ன பண்றானா அந்த கைரேகைய பணக்காரனுக்கு அனுப்பி வைக்க கைரேகை 100% மேட்ச் ஆயிருச்சு. அந்த பணக்காரன் பயங்கர சந்தோஷமா இப்ப நம்ம பணக்காரன் ஒருத்தவங்களுக்கு போன் பண்ணி பசங்க ரெடியா இருக்காங்களா, நம்ம இத்தனை நாளா எதுக்கு காத்துட்டு இருந்தோமோ அந்த நாள் வந்துருச்சு, பசங்க ரெடியா அப்படின்னு கேட்க ஒருத்தன் காட்டு பணிகளை வளர்த்துட்டு இருக்கான். அந்த காட்டு பணிக்கு நடுவுல ஒரு மனுஷ பொம்மையை வைக்க எல்லா காட்டு பணிகளும் அந்த பொம்மையை போட்டு கிளி கிளின்னு கிளிக்குது. இந்த ஆடியோவை பணக்காரன் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி அந்த சைக்கோ டாக்டரோட மூஞ்சும் கிழிஞ்சு போகணும்னு ரொம்ப வெறித்தனமா அவன் எப்படியாவது கொன்னே ஆகணும்னு இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் காட்டி அவருக்கு அட்வான்ஸான பணத்தை கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டரை பார்த்துமே நீங்க போலீஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும், இவரை வந்து யாருமே அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அவர் எங்க இருக்காருன்னு காட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் தருவோம் அப்படின்னு சொல்ல இப்போ இங்க இருந்து கட் பண்ணா இப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் டிராமாக்கு அவன் வைஃப் கூட்டிட்டு வந்திருப்பான். டிராமா பார்த்துட்டு இருக்கும் போது தான் இன்ஸ்பெக்டர் நோட் பண்றான் அந்த இடத்துக்கு நம்ம சைக்கோ டாக்டருமே வந்திருப்பான். நம்ம இன்ஸ்பெக்டருக்கு ஒரு நிமிஷம் உசிரே இல்ல, தான் காட்டி கொடுத்தது இவருக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த சைக்கோ டாக்டரும் இன்ஸ்பெக்டரோட வைஃபை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு அன்னைக்கு நாள் அப்படியே போயிருது. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஸ்டார்லிங்க காட்டுறாங்க. FBI ஓட வெப்சைட்ல யார் யார் அதை ஓபன் பண்ணி படிச்சு பார்த்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே காட்டும். இப்ப நம்ம ஸ்டார்லிங்கும் அதை எடுத்து பாக்குறா. இவளுமே அதை பார்த்துட்டு இருக்கும் போது அடிக்கடி வெளிநாட்டுல இருந்து நம்ம சைக்கோ டாக்டரை பத்தி இந்த வெப்சைட்ல வந்து பார்த்திருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்கிற இதே சமயத்துல நம்ம இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினுக்கு அந்த பெர்ஃபியூம் கடையோட ஃபுட்டேஜ் அனுப்பி வைக்கிறான். அந்த ஃபுட்டேஜ்ல நம்ம சைக்கோ டாக்டரை பார்த்த உடனே இவ என்ன பண்றானா நம்ம இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றா. இப்ப நம்ம ஸ்டார்லிங் என்ன பண்றானா அந்த இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்றா. போன் பண்ணி நீங்க எங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் அனுப்புறீங்களா, அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கிறவன் பயங்கரமான ஒரு கில்லர், இது வரைக்கும் அவன் 14 பேத்தை கொண்டிருக்கான், இன்னும் எத்தனை பேத்தை கொன்னான்னு எங்களுக்கே தெரியாது, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், அவனை புடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல இந்த இன்ஸ்பெக்டர் நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறேன் அப்புறமா வந்து பேசட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இத பார்த்து நம்ம ஸ்டார்லிங்க்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, என்ன நீங்க வேலை போயிட்டீங்களா, அந்த ஆளு நீங்க புடிச்சு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க, அதனாலதான் FBIயோட வெப்சைட்டை ஓபன் பண்ணி பாத்திருக்கீங்க, இவனுமே சமாளிக்கிற மாதிரி எங்க ஆபீஸ்ல இருக்கிற கம்ப்யூட்டரை யாரு வேணா ஓபன் பண்ணிருக்கலாம், அதுக்குன்னு அதை நான் தான் ஓபன் பண்ணேன்னு அர்த்தம் இல்ல அப்படின்னு சொல்ல ஸ்டார்லிங் என்ன கேக்குறானா அது உங்க கம்ப்யூட்டரோட IP அட்ரஸ், ஏன் இப்படி பண்றீங்க, சொன்னா கேளுங்க, அவனை புடிச்சிருங்க, அவனை லேசா விடாதீங்க, நீங்க மட்டும் அவனை புடிச்சு கொடுக்குறீங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உங்களை சாவடிச்சிரும் அப்படின்னு சொல்ல நம்ம ஸ்டார்லிங் என்னதான் சொன்னாலும் பணத்தினால இருக்கிற ஆசையில இன்ஸ்பெக்டர் எதையுமே கேட்காம போனை கட் பண்ண. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம இன்ஸ்பெக்டர் அந்த பணக்காரனோட அடியாள் கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த அடியாளை பார்த்துமே சைக்கோ டாக்டர் உள்ளதா இருக்கான். அவன் கூட பேச்சு கொடுத்து அவனை நான் வெளியே கொண்டு வருவேன், அவன் கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம இன்ஸ்பெக்டருமே சைக்கோ டாக்டர் பாக்குறதுக்காக அந்த லைப்ரரிக்குள்ள போக நம்ம சைக்கோ டாக்டர் நம்ம இன்ஸ்பெக்டருக்கு ஒரு வீடியோவை போட்டு காட்டிட்டு இந்த மாதிரி தான் நீயும் சாக போறேன்னு அவனோட மண்டையிலேயே தட்டி அவனை வித்தியாசமா கட்டி போட்டு வச்சிருக்கான். அவனை பார்த்துமே என்னைய காட்டி கொடுக்க பாக்குற நீ, ஃபர்ஸ்ட் நான் உன்னை சாவடிச்சுட்டு உன் வைஃப போய் சாகடிக்க போற அப்படின்னு சொல்ல இவனை கொலை பண்ண போற இதே டைம்ல இன்ஸ்பெக்டருக்கு நம்ம ஸ்டார்லிங் கால் பண்றா. இப்ப அதை நம்ம சைக்கோ டாக்டர் எடுத்து ஸ்டார்லிங் எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப இவனை நான் சாகடிக்க போறேன், கூடிய சீக்கிரத்துல உன்னை வந்து பாக்குறேன்ட்டு இந்த இன்ஸ்பெக்டரை கொடூரமா கொலை பண்ணிடுறான். பணக்காரனோட ஆளியுமே குத்தி போட சைக்கோ டாக்டர் தப்பிச்ச விஷயம் இந்த பணக்காரனுக்கு தெரிய பயங்கர கடுப்பா இருக்கான். இந்த பணக்காரனுமே நமக்கு வேற வழி இல்ல, ஸ்டார்லிங்க மட்டும் கொடுமைப்படுத்தணும்னா கண்டிப்பா அந்த சைக்கோ டாக்டர் திரும்பி வந்துருவான்னு இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் கிட்ட ஒருத்தன் எடக்க மடக்கா கேள்வி கேட்டுட்டு இருப்பான்ல, அவனுக்கு அதிகமா பணத்தை கொடுத்து நம்ம ஸ்டார்லிங்கும் சைக்கோ டாக்டரும் லவ் பண்றாங்கன்னு ஃபேக்கா ஒரு லவ் லெட்டரை கிரியேட் பண்ணி நம்ம ஸ்டார்லிங்க வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இது நடந்த கொஞ்ச நேரத்திலேயே பணக்கார எதிர்பார்த்த மாதிரியே நம்ம சைக்கோ டாக்டர் அமெரிக்காவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த சைக்கோ டாக்டர் என்ன பண்றானா பணக்காரங்க கிட்ட ஒருத்தன் பணத்தை வாங்கிட்டு ஸ்டார்லிங்க அசிங்கமா பேசினா பாத்தீங்களா, அவன் வீட்டுக்கு போறான். அவன் வீட்டுக்கு போய் ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறான். இப்போ ஒரு வீட்டுக்கு கிளம்பி போறான். இங்க இருந்து கட் பண்ணா டார்லிங் ரொம்பவே சோகமா இருக்கா. அவ அங்கேயே படுத்து தூங்க. அவ தூங்குன கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டுக்கு நம்ம சைக்கோ டாக்டர் வரான். நம்ம ஸ்டார்லிங்க பார்த்துட்டு இப்ப அவனு போயிடுறான். இப்ப நம்ம ஸ்டார்லிங் காலையில எந்திரிச்சு பார்த்தா அவளுக்கு ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. இவளுக்கு நல்லாவே தெரியுது வீட்டுக்குள்ள யாரோ வந்துட்டு போயிருக்காங்கன்னு. இப்ப நம்ம சைக்கோ டாக்டர் ஸ்டார்லிங் போன் பண்ணி நான் அமெரிக்காக்கு வந்துட்டேன், இப்ப அந்த சைக்கோ டாக்டருமே உன்னை நான் மீட் பண்ணணும், நீ என்ன பிடிக்கணும்னா நான் சொல்ற இடத்துக்கு வான்னு ஒரு இடத்துக்கு கார் ஓட்டிட்டு வர சொல்றான். ஸ்டார்லிங்குமே கன்னெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போனா அது ஒரு மாலு, பயங்கர கூட்டமா இருக்கு. இப்ப நம்ம ஸ்டார்லிங்குமே சைக்கோ டாக்டர் பார்த்து உன்ன அந்த பணக்கார கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான், நீ பேசாம என்கிட்ட சரண்டர் ஆயிரு, என்கிட்ட நீ சரண்டர் ஆயிட்டீனா நீ லைஃப் லாங் உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம டாக்டருமே நம்ம ஸ்டார்லிங்க சுத்த விட்டுட்டு இருக்கான். இதே சமயத்துல நம்ம ஸ்டார்லிங் பணக்காரனோட ஆட்கள் இங்க வரத பாத்துறாங்க. அவங்களுக்குமே சைக்கோ டாக்டர்
இங்க வந்த விஷயம் எப்படியா தெரிஞ்சு போயிருது. சைக்கோ டாக்டரை பயங்கரமா தேடிட்டு இருக்கா. ஆனா அந்த பணக்காரனோட ஆட்கள் நம்ம சைக்கோ டாக்டருக்கு ஷாக் கொடுத்து அவரை தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப இங்க இருந்து கட் பண்ணா நம்ம சைக்கோ டாக்டரை காப்பாத்துறதுக்காக அந்த பணக்காரனோட வீட்டுக்கு போறா. இங்க நம்ம பணக்காரன் நம்ம சைக்கோ டாக்டரை பார்த்து, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, என் ஃபேஸ் இப்போ எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா, உங்க ஃபேஸையும் நான் அப்படி ஆக்க போறேன்னு இப்ப அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டு பண்ணிங்க வரப்போகுது. ஆனா கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஸ்டார்லிங் அங்க இருந்து 2 பேத்த சுட்டுட்டு நம்ம சைக்கோ டாக்டரோட கைய அவுத்தோட பாக்குறா. நம்ம சைக்கோ டாக்டருமே என்ன காப்பாத்துறதுக்காக நீ இவ்வளவு தூரம் வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்ப நம்ம சைக்கோ டாக்டருமே ஸ்டார்லிங்க பார்த்து பின்னாடி ஒருத்தர் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்ல, பின்னாடி இருந்தவனும் ஸ்டார்லிங்கும் மாத்தி மாத்தி சுட ஸ்டார்லிங் இப்ப அப்படியே மயக்க முட்டி கீழே வந்துடுறா. நம்ம சைக்கோ டாக்டர் கை விலங்க வைக்கிற இதே நேரத்துல அந்த இடத்துக்குள்ள காட்டு பண்ணிகள் வந்து அங்க விழுந்து கிடக்கிற 2 பேத்த குதறி வைக்குது. இப்ப அந்த பணக்காரன் அந்த இடத்துக்கு வரான். பணக்காரனுமே அவனோட அசிஸ்டன்ட் பார்த்து, டே அவன் தப்பிக்க போறான்டா, அவனை சுட்டு கொள்ளு அப்படின்னு சொல்ல, நம்ம சைக்கோ டாக்டருமே டே உயிரோட இருக்கணும்னா அவனை தள்ளி விட்டுட்டு நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்ல, பணக்காரனோட அசிஸ்டன்ட்டுமே அவனை கீழே தள்ளி விட்டுட்டு அவன் ஓடிடுறான். அந்த பண்ணிக அவனை சாப்பிடுறது. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம சைக்கோ டாக்டர் ஸ்டார்லிங் உடம்புல தான் குண்டு இறங்கி இருக்குல்ல, அந்த குண்டை எடுத்து அவளை சரி பண்றாரு. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா ஸ்டார்லிங் எந்திரிச்சு பாக்குறா. அவ துணியெல்லாம் மாறி போய் கிடக்குது. ஏதோ ஒரு பார்ட்டிக்கு ரெடியான மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கா. ஆனா இன்னுமே அவ மயக்கமா தான் இருக்கா. எல்லாமே அவளுக்கு டபுளா தெரியுது. என்னென்னமா பண்ணி அங்க இருந்து தப்பிக்க பாக்க இப்ப நம்ம ஸ்டார்லிங்க்கு ஒரு டெலிபோன் கண்ணுல படுது. அந்த டெலிபோன்ல இருந்து போலீஸுக்கு போன் பண்ணி என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல, அவங்களே அந்த காலை ட்ரேஸ் பண்ணி அங்க வந்துட்டு இருக்காங்க. இதே சமயத்துல நம்ம சைக்கோ டாக்டர் பயங்கரமா எதுக்கோ சமைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஸ்டார்லிங் கீழே வர நம்ம சைக்கோ டாக்டருமே வா 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 வந்து நல்லா சாப்பிடுன்னு ஸ்டார்லிங் ஒரு இடத்துல வந்து உட்கார சொல்றான். ஸ்டார்லிங் அப்படியே டைமே பாத்துட்டு இருக்கா. ஸ்டார்லிங்குமே அவ கையில ஒரு ஃபோர்க் எடுத்து வச்சுக்கிறா. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஸ்டார்லிங்க பத்தி தப்பா பேசினா பாத்தீங்களா ஒருத்தன், அந்த ஆளு இங்கதான் இருக்கான். ஆனா அந்த பர்சனுக்கு நம்ம ஸ்டார்லிங்க பார்த்தா சுத்தமா தெரியல, பைத்தியக்கார மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம சைக்கோ டாக்டர் நம்ம ஸ்டார்லிங்க பார்த்து, இந்த மாதிரியான கறியை நீ சாப்பிட்டு இருக்கவே மாட்டேன், இப்ப நான் என்ன பண்ண போற பாருன்னு அந்த ஆளோட தலைப்பகுதிய அப்படியே அறுத்தெடுக்கிறான். மூளைலாம் அப்படியே தெரியுது. அந்த மூளைய வெட்டி அதை சமைச்சு அவனுக்கே ஊட்டி விடுறான். அவனும் நல்லா இருக்குன்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஸ்டார்லிங் என்னடா பண்ற சைக்கோ அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கா. ஸ்டார்லிங் உச்சக்கட்ட பயத்துல இருக்கா. போலீஸ் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. நம்ம சைக்கோ டாக்டர் அவன் மூளைய கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி சாப்பிட்டு இருக்கும் போது சைக்கோ டாக்டரை பின்னாடி இருந்து அடிக்க பாக்குறா நம்ம ஸ்டார்லிங். ஆனா நம்ம சைக்கோ டாக்டர் இப்ப என்ன பண்றானா, ஸ்டார்லிங் ஒரு இடத்துல கட்டி போட்டுறான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தெரியுது, தன்னை கட்டி போட்டிருந்த அதே ஹேண்ட்காஃப்ல நம்ம சைக்கோ டாக்டரை ஸ்டார்லிங் கட்டி போட்டிருப்பா. அந்த கீயும் எங்கேயோ தூக்கி போட்டிருப்பா. இதுல கடுப்பான சைக்கோ டாக்டர் மரியாதையா சாவியை கூட அப்படின்னு கேட்க, ஸ்டார்லிங்குமே தர முடியாதுன்னு சொல்ல, இப்ப ஸ்டார்லிங் அப்படியே கத்துறா. இப்ப இங்க இருந்து கட் பண்ணா போலீஸ் அந்த வீட்டை சுத்தி வராங்க. பார்த்தா நம்ம ஸ்டார்லிங்க்கு ஒண்ணுமே ஆகல. நம்ம ஸ்டார்லிங்க அங்க இருந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து கட் பண்ணா நம்ம சைக்கோ டாக்டரை காட்டுறாங்க. பார்த்தா அவர் கைக்கு கட்டு போட்டிருக்கு. நம்ம சைக்கோ டாக்டர் வெட்டினது அவரோட கை தான். அந்த பிளைட்ல இவருக்கு பக்கத்துல ஒரு பையன் உட்கார்ந்திருப்பான். அந்த பையனுமே என்ன அங்கிள் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இவன் ஆக்சுவலா சாப்பிடுறது அந்த ஆளோட மனுஷ மொழியத்தான். இப்ப அந்த பையனுக்கும் அதை ஊட்டி விடுறான். அந்த பையன் இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்றான். இங்க இந்த திரைப்படத்தை முடிக்கிறாங்க. இந்த திரைப்படம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.